18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என கூறுகிறோம். ஒவ்வொரு குழந்தையும் பல கனவுகளோடு பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. சிலருக்கு விஞ்ஞானியாக வேண்டும் என்பதும், சிலருக்கு தொழிலதிபராக வேண்டும் என்பதும், சிலருக்கு நீதிபதியாக வேண்டும் என்பதும், சிலருக்கு மருத்துவராக வேண்டும் என்பதும், பொறியாளராக வேண்டும் என்பதும், விளையாட்டு வீரராக வேண்டும் என்பதும் கனவு. சிலருக்கு நாட்டின் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதும் கனவு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனும் கூற்றுக்கு இணங்க, உடல் நலம் இருந்தால்தான், குறிப்பாக வருடம் முழுவதும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் கனவு நிறைவேறும் என்பதை மனதில் நிறுத்தி குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோரின் கடமை. குறிப்பாக உணவு பழக்கத்தில் சரியான தெளிவு இருக்க வேண்டும். உணவுகளை விளைந்த நிலையில் உண்ணுவது நன்று. 2ஆம் நிலை சமைத்த நிலை, 3ஆம் நிலை பேக்கேஜ் ஃபுட்ஸ் உண்ணுவது, 4ஆம் நிலை அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் உண்ணுவது. முதல் மற்றும் 2ஆம் நிலையிலான உணவுகளை உண்ண பழக்க வேண்டும். அதாவது விளைந்த நிலை அல்லது வீட்டில் நேரடியாக சமைத்த உணவுகளை குழந்தைகள் உண்ணுமாறு சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். தவறான உணவு பழக்கத்தால் ஓவர் நியூட்ரிஷன் ஏற்பட்டு டிசீசஸ் ஆஃப் அஃப்ளூயன்ஸ் எனப்படும் இதய நோய்கள், கேன்சர், ஸ்ட்ரோக், ஒபேசிட்டி, டயபெட்டிஸ் போன்றவை குழந்தைகளுக்கு ஏற்படுவதை தடுக்க வேண்டியது பெற்றோரின் பொறுப்பு. ஓவர்வெயிட் மற்றும் ஒபேசிட்டி குழந்தைகளிடம் அதிகரித்து வருகிறது. அதனால் இதய நோய்கள் அதிகரித்து வருகின்றன. 10 லட்சம் பேரில் 124 பேர் வரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அண்டர் நியூட்ரிஷன் கேட்டகரியில் இரத்த சோகை எனும் அனீமியா ஏற்படுகிறது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எனப்படும் ஃபைபர், ஃபைட்டோகெமிக்கல்ஸ், பாலிஃபினால்ஸ், ஃப்ளேவோனாய்ட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ப்ரீபயாட்டிக் நிறைந்த வானவில் நிறங்களில் தோன்றும் 7 நிற உணவுகளை காலை நேர உணவுகளாக குழந்தைகளை சாப்பிட பழக்க வேண்டும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைந்த உணவுகள் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும், குழந்தையின் கற்கும் திறனை அதிகரிக்கும், சுறுசுறுப்பான குழந்தைகளை உருவாக்கும். குழந்தைகளுக்கு போதிய உடற்பயிற்சி அளிக்க வேண்டும். சிறிது நேரம் வெயிலும் அவசியம். தியானம் குழந்தையின் திறனை மேம்படுத்தும். நன்றாக தூங்குவதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். சுருங்கச் சொன்னால் 365 நாட்களும் தரமான உடல் நலத்துடன் கூடிய வாழ்நாளை அதிகரிக்க பெற்றோர் முயற்சி செய்ய வேண்டும். இந்தியர்களின் சராசரி வயதை 150 எனும் அளவுக்கு உயர்த்த வகையில் குழந்தையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தினால் இந்தியாவின் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் முதல் நிலைக்கு உயரும் எனும் குறிக்கோளோடு குழந்தைகளின் உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படும் ஒவ்வொரு குழந்தையும் தேசத்தின் சொத்து. ஏனெனில் இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்கள்.